கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஆவிக்குரிய கனியாகிய அன்பு. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது: அன்போ சகல பாவங்களை மூடும் என்பதாக. அன்பை 2 விதத்தில் விளக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு நிகழ்ச்சி குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூட விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே பாவியான ஸ்திரியானவள் அங்கு வந்து இயேசுவின் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த இயேசு இப்படியாக சொன்னால், இந்த ஸ்திரியானவள் எல்லாரிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள், ஆகவே இவளுடைய பாவங்கள் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இரண்டாவது பகுதி, பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்படியாக கேட்கிறார்: யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, அதாவது சீமோனே, நீ என்னை இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறாய் என்று கேட்கிறார். இப்படியாக தொடர்ந்து கேட்பதை அறிந்த பேதுரு அந்த இடத்திலே மிகுந்த கண்ணீரோடு பதில் கொடுக்கிறார்: நீர் எல்லாவற்றையும் அறிகிறேன் என்பதாக. இயேசுவுக்கு ஒரு காரியம் தெரியும். இப்பொழுது இருக்கிற பேதுரு தன்னை மறுதலித்த பேதுரு அல்ல. அவரிடத்தில் இருக்கிற அன்பு உண்மையான அன்பு என்பதை கர்த்தர் அறிவார். ஆகவே தான் பேதுரு பிற்காலத்திலே அவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்து தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தினதை நாம் எல்லாரும் அறிகிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, நாமும் அன்புள்ளவர்களாய் மாறும்போது மாத்திரமே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் வாசம் செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.